ஹலோ கைஸ், லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யா வந்துட்டு கார்த்திகை பழி வாங்குவாங்கன்னு பார்த்தா கார்த்திக் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரம்யாவுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க. ரூமில் போயிட்டு அவங்க பார்க்க அவங்களோட சேரை காணும். எங்கே என் சேருன்னு சொல்லி கேட்க பியூன் வந்து வெளியே வந்து எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க, யாரும் தெரியாதுன்றாங்க. கார்த்திக் வந்து கேட்டவுடனே வந்துட்டு நான் தான் சேரை எடுத்தேன், லேட்டாக வந்தால் வந்துட்டு கமிஷனர் மேடம் தானே சொல்லியிருக்காங்க யார் சேராக இருந்தாலும் எடுக்கணும், நின்றுட்டே தான் வேலை பார்க்கணுன்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க நின்றுட்டே வேலை பார்க்க அவங்க தான் லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இதனால் ரம்யா ரொம்பவே அஃபெண்ட் ஆகிடுறாங்க. இதனால் அடுத்த பிளானை வந்துட்டு வீட்டுக்கு போய் பிளானை போடுறாங்க. அந்த கார்த்திக் எல்லாத்தையும் பழி வாங்கியே தீரணும். அவங்கள பழி வாங்கினா இதுக்கு ஒரே ஒரு வழி தாம்மா இருக்குது, நான் அந்த சரவணனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ஏதாவது ரம்யா பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு அண்ணன் ஃபோன் பண்ணி கார்த்திக்கிட்ட கேட்க, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரம்யாவாலன்னு கேட்குறாங்க. நான் தான் அந்த ரம்யாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நடந்ததை. எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட மோதிக்கிட்டுன்ற மாதிரி அண்ணன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலான்னு கார்த்திக் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு ரம்யாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. எதுவும் விஷயம் இல்லாமல் வரமாட்டாங்களேன்னு அண்ணன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்தவங்க வந்துட்டு என் பொண்ணு ரம்யாவுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு பையன் சரவணனை கேட்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்த பேர் ஷாக் ஆகி போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.